ஒரு வாட்டி பார்க்கலாம். குட். படம் பங்கஞ்சி. படம் சமந்தல குவாலிட்டி சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குது. நம்ம திறந்தனம்னு சொல்லியிருக்காரு முதல்ல. நல்ல மெசேஜ், நல்ல படம். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. செமையாக இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் சீரியஸாக இருக்கு. படம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். கமர்ஷியலாக ஒரு அரசியல் சம்மந்தமான ஸ்டோரி நல்லா இருக்கு. ஓகே. இந்த 5 மணி ஷோலாம் நடக்கும். அதுக்கு வந்து நடந்தாலும் வந்து நாங்கள் ஒரு 20 பேர் வருவோம்னு நினச்சோம். ஃபுல்லாகிடுச்சு. இவ்வளோ கூட்டம் வந்தாங்க. படம் முடியும் போது எங்கேயோ அமைதியாக இருந்தது. எழுந்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கை தட்டினாங்க. அந்த கை தட்டினது வந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. அது உண்மையான ஒரு விஷயம் சொன்னோம். அது வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி. தேங்க்யூ, நன்றி. படம் பரவாயில்ல. அஜய் பாலாஜி நல்லா நடிச்சிருக்காரு. கம்பேர் பண்ணால் ப்ரீவியஸ் மூவிஸ் கம்பேர் பண்ணால் பரவாயில்ல. ஓகே, ட்ரை பண்ணியிருக்காரு. ஃப்ரீயானது ஏதோ பரவாயில்ல. லாஸ்ட் 10 மினிட்ஸ் அவர் சொல்கிற விஷயம் அதுதான் படமே. எனக்கு நடிக்கவே வராதுன்னு நினச்சிட்டு வந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்த பிறகு நான் இன்றைக்கி நடிகன் ஆகிட்டேன். சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கு ப்ரோ. காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஆக்டிங்கு படம் வைஸ் அவ்வளோ சுமாரான படம் தான். பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் காமெடி நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஃபுல்லாக எலெக்ஷன் அரசியல் சம்மந்தப்பட்டது தான் ஃபுல்லாக பேசியிருக்காரு. ஹியூமர் சென்ஸும் இருக்குது ஓரளவுக்கு. ஃபுல்லாக அந்த அரசியல் இதுலேயும் ஹியூமர் சென்ஸ் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டார். ஆனால் இப்போ நல்ல முயற்சி தான். அவரே இது பண்ணி கதை டைரக்ஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. காமெடி மெசேஜில் இருந்துச்சு. லாஸ்ட்டில் சுயேட்சை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க. ப்ரில்லியண்ட்டாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்குது படம். கிளைமேக்ஸ் வேறு லெவல் கிளைமேக்ஸ். ரீசன்ட் ரோல்ஸ் கரண்ட்டாக இருக்கிற விஷயத்தை அப்படியே காட்டியிருக்காரு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. சூப்பராக பண்ணுது. காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீரியஸாக சொல்லணும்னா இப்போ இருக்க கரண்ட் சிச்சுவேஷனை யாரையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு உண்மையாக சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்சஸ் மட்டும் கனெக்ட் ஆச்சு. ஆனால் படமாக பார்த்தாலாம் ரொம்ப சுமாரான படம் தான். நல்லா தான் நடிச்சிருக்காரு. ஃபுல்லாக இதாக பண்ண அவரோட ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. எலெக்ஷன் ஃபுல்லாக அரசியல் சம்மந்தப்பட்டது தான். எல்லாத்தையும் நல்ல ஒரு கருத்து. எல்லாமே வந்து டீப்பாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சீன் கூட சும்மா எதுக்காக வச்சாங்க அது மாதிரி இல்லை. 5 மணிக்கு நல்ல தூக்க கலக்கத்தில் வந்தேன். ஆனால் எழுந்து உட்கார வச்சு கிளாப்ஸ் பண்ணி வேறு லெவல் ஆக்கினாங்க. கவுன்சிலர் அவர் பார்த்தா கடைசியில் சிஎம் ஆகிடுவார். ஓகே, நல்ல கான்செப்ட் தான். நல்லா இருக்குது. கனெக்டாக வர மாதிரி எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கலாம் மக்கள். காமெடிக்காக பார்க்கலாம் ப்ரோ. காமெடி சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு செம்மையாக இருக்குது. நல்லா ஃபன்னாக இருக்குது படம். நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஒர்த்தபுள் தான். கடந்த ஒரு 3 வருஷமாக நடந்த எல்லா கூத்தும் கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நல்ல ஆப்பு தான். அவர் மாஸ் படம் ஃபுல்லாக அவர் தான் மாஸ்.